உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும்னு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய கிரக சேர்க்கைகள் யோகங்களை பற்றி சொல்லிகிட்டே வரோம். அதே மாதிரி ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கிரக சேர்க்கையில் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கடன் பிரச்சனை குறைஞ்சிருச்சு, வேலை கிடச்சின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னாவே புதனால் ஆளப்படக்கூடிய ராசி. அதனால் இந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறதுனால மிதுன ராசி என்பவர்கள் இயற்கையாகவே புத்திசாலித்தனமானவர்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் நேர்த்தியாக கையாண்டு அந்த வேலையை முடிக்கக்கூடியவர்கள். எவ்வளோதான் எத்தனை பேர் இருந்தால் கூட அந்த மிதுன ராசியில் ஒரு ஆள் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை எளிதாக செய்யக்கூடிய ஒரு திறமை அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு. அதே போல் நிறைய நண்பர்களால் சூழப்படக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண் நண்பர்கள் இருப்பாங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண் நண்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்களுடன் வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தோஷமாக அவங்க இருக்கிற இடத்துல கலகலப்போட வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு சுக்கிர யோகம் ஏற்பட போகுது. இந்த குரு சுக்கிரன் யோகம்னால என்ன பலன் நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல குரு சுக்கிரன்னா என்ன, அந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொன்னாவே இயற்கையாக சுபகிரகங்கள், சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், சுப கிரகம். அதே போல் குரு அப்படின்னா அனைத்து விதமான பாக்கியங்களும் வாழ்க்கையில் வாரி வழங்கக்கூடியவர். அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆனாவே கல்யாணம் ஆகும், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே வருவோம். அதே போல் சுக்கிரன் அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒரு வாழ்க்கையில் சந்தோஷத்தில் இல்லாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி சில காலகட்டங்கள் சில பேருக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே ஒரு ஆடம்பரமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, சிறப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, மனசுக்கு மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் எப்பவுமே ஏற்படுத்துவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். முதல்ல இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வையிட போகிறார். அதுதான் குரு சுக்கிர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோகம் 24 நாட்கள், ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை இந்த மிதுன ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது என்னென்னா நிறைய பேர் வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழல் இருக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்கள்னாவே முதல்ல சொன்னேன், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் நண்பர்களாக இருப்பாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள்னாலேயே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகளை அடைந்த ராசி இந்த மிதுன ராசி. அதனால் நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், பிரிவினைகள், குழந்தை இல்லாதனால தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால பிரிவினையில் வாழக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம், இதாவது இந்த 24 நாட்கள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பிரிஞ்சு இருக்கீங்க, சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் திருமணமே ஆகலை சார், நான் மிதுன ராசியில் தான் சார் இருக்கேன், பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் ஒரு 3 வருஷமாக பையன் தேடிட்டுருக்கோம், பொண்ணு தேடிட்டுருக்கோம்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருக்கீங்க. காரணம் என்னென்னா இந்த மிதுன ராசியில் ஆளக்கூடிய கிரகம் புதன் சொன்னேன். அப்போ பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க. அப்போ அதே மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணு வேணும்,
அதே மாதிரி புத்திசாலியான ஒரு பையன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் பார்த்த ஜாதகம் இது வேண்டாம், அது சரியில்லை, வீடு இல்லை, பையனுக்கு படிப்பு இல்லை, அது மாதிரி அழகு இல்லை, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்த்து நீங்கள் அதை தவிர்த்துட்டே வந்திருப்பீங்க. அதனாலேயே நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணமே ஆகாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 35 வயசு ஆகுது சார், என் பையனுக்கு 40 வயசு ஆகிடுச்சு, இது வரைக்கும் நான் பார்க்குறோம், எதுவுமே செட் ஆகலை, நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு கரெக்டாக மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்கிறது தப்பா, கரெக்டான பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறது நினைக்கிற தப்பா? நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஈக்குவலாக பார்க்குறோம், எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக பார்க்குறோம், என் பொண்ணு படிச்சிருக்கு அது மாதிரி பார்க்குறேன், என் பையன் நல்ல வேலையில் இருக்கான் அந்த மாதிரி உள்ள பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணுன்னா அந்த திருமண யோகத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தான் எதிர்பார்ப்பு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த திருமணத்தை நடத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த 24 நாட்கள் குரு சுக்கிர யோகம் கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது இந்த 24 நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடச்சாகும், ஒரு பையன் கிடச்சாகும் கண்டிப்பாக. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கை கூடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தினா சிறப்பாகவும் இருக்கும். காரணம், குருவுடைய பார்வையில் இந்த சுக்கிரன் இருக்குது. குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன படிப்பு எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி ஒரு பையன் வரும், நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி ஒரு பொண்ணு வரும். அந்த மாதிரி உங்கள் சமூக சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான காலமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மிதுன ராசி என்பது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அனுபவிச்சிருக்கீங்க. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல சண்டையெல்லாம் போட்டு வெளில வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களை தப்பாக பேசியிருப்பாங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலி, அந்த புத்திசாலித்தனத்தை யாராவது ஒருத்தர் தப்பாக பேசும்போது பயங்கர கோபம் வரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் ஒரு செஞ்ச வேலையை ஏதாவது தப்புன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும். அதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் போட்டு கொடுத்து உங்களை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. இல்லை நீங்கள் உங்கள் மேலதிகாரி வந்தவர் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால வேலையை விட்டு வந்திருப்பீங்க. இல்லை உங்கள் கூட இருக்கவங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி உங்களை ஏமாற்றி அந்த வலையில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வேலையில் ஒரு கஷ்டத்தை அனுபவித்த காலம்தான் கடந்த காலம். அது அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை. சில பேருக்கெலாம் வேலை போய் என்ன சார் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன புத்திசாலித்தனம் இருந்து என்ன பிரயோஜனம் சார், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல சார், எங்கள் ஒன்றுமே அறிவே இல்லாதவங்களாம் கூட பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தகுதி இருக்குது, இந்தந்த கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கேன், இந்தந்த பொசிஷன்லாம் இருக்கேன், அப்படி இருந்துமே எனக்கு எதுவும் வேலை கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க. புத்திசாலித்தனத்துக்கு அந்த நேரம் தான் ஒரு முட்டுக்கட்டாக இருக்குமே தவிர புத்திசாலிகள் என்றே புத்திசாலிகள் தான். அதுவும் மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் மிக சிறந்த புத்திசாலிகள்னு சொல்லலாம். அந்த நேரம் அஷ்டம சனியில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படணும். அந்த மாதிரி பாதிப்புகள் அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களில் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஒரு 6 மாதமாகவே சிறப்பாக இருக்குது. அதில் மிக சிறப்பான ஒரு நாட்களாக இந்த 24 நாட்கள் குரு சுக்கிர யோகத்தின் மூலமாக நடைபெற போகுது. காரணம் என்ன, குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதேமாதிரி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்க போகுது. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் எப்போவுமே இருக்காது. ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் சுக்கிரனை பார்க்கும்போது நல்ல சம்பளத்தில் நல்ல லக்ஸுரியான ஒரு வேலை, நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்துல உங்களுக்கு சொகுசான ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், வெளிநாட்டிலேருந்து படாதுபாடுபட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கேருந்து போனேன் சார், 1 வருஷம் வேலை செஞ்சேன், கொஞ்சம் சம்பளம் வந்துச்சு, இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. நான் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகிடலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் சார், ஒன்றுமே இல்லாதவங்களும் நல்லா சிறப்பாக இருக்காங்க இங்கே,
நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க, நான் இன்றைக்கி சம்பாதியம் இல்லாமல் இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நேரமாக தான் இந்த குரு சுக்கிர யோகம் இருக்க போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் வந்து ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு ட்ரை பண்ணுறேன், பிஆருக்கு ட்ரை பண்ணுறேன், அப்ளை பண்ணலாமா, இந்த காலகட்டத்தில் பண்ணால் கிடச்சிருமா, ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன், என் குடும்பத்தை டோட்டலாக இந்த கண்ட்ரிக்கு மாற்றிடலான்னு பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஆரும் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள தருணமாக இந்த குரு சுக்கிரன் யோகம் ஏற்படுத்த போகுது. ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படின்னாவே மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு 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 கண்ட்ரியே மாறணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைலாம் எனக்கு நல்லா இருக்குது சார், என் பசங்களை இங்கே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வீடு வந்து இடம் வாங்கிறதுக்கு, அதேமாதிரி ஒரு கார் வாங்கிறதுக்கு, ஒரு பைக் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 24 நாட்கள். ஏன்னா அந்த சுக்கிரன் தான் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடியவர். ஒரு சொகுசான வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த 24 நாட்கள் விட்டிங்கன்னா வேறு எந்த நாளுமே கிடையாது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வையில் வேறு இருக்குது. அந்த குருவுடைய பார்வையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வீடு வாங்க போவீங்க, ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் போயிருப்பீங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு வீடை பார்த்து கடைசியில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்காது. நீங்கள் ஒரு அழகான வீடை பார்த்து வச்சுருப்பீங்க, கடைசியில் ஒரு 10 லட்சம் லோன் கம்மியானதுனால உங்களால் அந்த வீடு வாங்க முடியாமல் போயிருக்கும், இல்லை கையில் பணம் இல்லாதனால அந்த வீடு வாங்க முடியாமல் போயிருக்கும், அந்த இடம் வாங்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடச்சி அந்த வீடு இடம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த வீடு விற்க முடியாமல், இடம் விற்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அதுவும் தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றா என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார், ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி விற்காமல் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக என்னுடைய சொத்தை விற்க முடியாமல் இருக்கேன், அதனால் பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் நான், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெளில வாங்கின கடன்லாம் வட்டி ஏறிட்டே போகுது, இதுக்கப்புறமாவது விற்குமான்னு பார்த்தா ஒன்றும் விற்க மாட்டேங்குது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இடம் விற்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்து போய் முடிகிற நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்களில் நின்று போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதனால் வரக்கூடிய பணத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனைலாம் தீர்த்து திருப்பியும் ஒரு அற்புதமான ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நாட்களே கிடைக்காது. உங்கள் பணம் வர வேண்டியிருக்கு, பணம் வெளில கொடுத்துருக்கேன் சார், பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்தே தீரும். அதே மாதிரி தொழிலில் லாபம் வரல, இந்த காலகட்டத்தில் பணம் முதலீடு பண்ணால் மாட்டிக்கணும் பயமாக இருக்குது அப்படிலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு அஷ்டம சனிலாம் முடிஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே வெளில கடன் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை வேறு வகையில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி பணத்தை முதலீடு செஞ்சாலும் நல்லா சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்களில் இருக்க போது. என்ன சார் இது இந்த 24 நாட்கள்லேயே டோட்டல் லைஃப் மாறிடுமா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். ஒரு நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சிறப்பான முடிவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை மாற்றும். அதனால் உடனே ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, இல்லை லாட்ரி வாங்கலாமா, அதில் எதாவது அதிர்ஷ்டம் வருமானு கேட்காதீங்க. உடல் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு வரக்கூடிய விஷயங்கள் உங்களை பெருசாக உங்க கூட இருக்காது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணால் நல்ல அட்வைசர் பார்த்துட்டு ஒரு அடி ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் செட் ஆகாமல் பார்த்துட்டு செய்யுங்க. இல்லைனா கண்டிப்பாக செய்யாதீங்க. திடீர் லாபத்தை எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. அதுவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புக்கும் கொஞ்சம் நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உழைச்சி சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் திடீர்னு சில விஷயங்களை ஆசைப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 24 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த குரு சுக்கிரன் யோகம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் பண வரவையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே வெற்றிகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவுடைய பொசிஷன், சுக்கிரனுடைய பொசிஷன் பார்த்துக்குங்க. சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம்.
எனக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்லாம் கிடைக்குமா சார்னு கேட்டால் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பே கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வாரத்துக்கு 2 மணி நேரம் தான் வகுப்பு. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.